செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷன் பெருமை அடங்கவும் செய்கிறார். நம்ம அநேக மனுஷங்க பெருமை அவனுக்குரிய பெருமை, கர்த்தர் செய்த காரியத்தை சொல்லாம அவன் தான் செய்ததாகவே பெருமை பாராட்டுவான். அப்படியேப்பட்டவர்களை நான் என்ன பண்ண போறேன்? அடக்குவேன். ஏன்னா அவங்களாம் யாருக்கு விரோதமானவங்க? தரிசனங்களுக்கு விரோதமானவங்க, தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுக்கு விரோதமாக அநேகர் பெருமை பாராட்டி பேசினா அப்படியேப்பட்ட மனுஷனை என்ன செய்வார்? ஆண்டவர் தன்னுடைய செய்கையை விட்டு அவனை நீங்கவும் மனுஷனை பெருமை அடங்கவும் செய்வான். அவனோட பெருமையை நான் அடக்குவேன். என் தரிசனத்தை என் கேலி பண்றவங்களுக்கு கர்த்தர் அடக்கி போடுவேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம யாக்கோபு அழகா சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல 4-5 நீங்க வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமை பாட்டுள்ளதாய் பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகரோட நாவுகள் பெருமை, பயங்கர பெருமை. அவன் ஒன்றுக்கும் இல்லாத இருந்திருப்பான், தரிதனா இருந்திருப்பான், அவனுக்கு எந்த ஒரு ஆறுதலும் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அவனை ஒரு நாள் அவன் ஜெபித்ததுக்கு அவனுக்கு கர்த்தர் கொடுக்குற பலனை பெற்று கொண்டவன நன்றி கெட்டவனா என்ன பண்ணுவான்? அவனோட நாவானது சிறியது தான். அவன் பெருமை பேசி என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன நெருப்பு தான் அந்த காட்டையே கொளுத்துமா. அப்படியாய் அவன் நாவு என்ன பண்ணமா? அநேகரை கொளுத்தி அநேகரை அவன் துன்பப்படுத்துவானா. யாக்கோபுல அழகா சொல்றாரு, அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்திவிடும். அவன் நாவானது அவன் மற்றவர்களை குறை சொல்லும் போது அவன் நெருப்பு போல பற்றுகிறது மாத்திரம் இல்லை, அவனோட அவயங்களில் அந்த சிறிய நாவானது அவன் சரீரத்தையும் அவர் ஆண்டவர் செத்து அவனை கரைப்படுத்துகிறார். அவன் நாவு அநேகரை குற்றப்படுத்தும் போது, பெருமைப்படுத்தும் போது, தேவனை தூஷிக்கும் போது அவன் சரீரத்தை கரைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்து விடுகிறதாயும் அவனோட ஆயுசு நாட்கள் குறைந்து போகும். ஏன்னா அவன் செய்கிற காரியம் அந்த பெருமை நிமித்தமா, நாவை கொண்டு அவன் பேசுகிற வார்த்தை நிமித்தமா நரக அக்னியால் கொளுத்துப்படுகிறதுமா இருக்கிறது. நரகத்துல கொளுத்தி போடுவேன்றார். அந்த நாவை கொண்டு நீ பேசுகிற வார்த்தை, பெருமையான வார்த்தை, தரிசனங்களை குறித்து குறை சொல்கிற வார்த்தை, தேவனை தூஷிக்கிற வார்த்தை உன்னை என்ன சொல்லுகிறாரு? அந்த நாவை நீ கொளுத்தி போட்டதுனால நீ நரக அக்னியில கொளுத்தப்படுகிறாய். உன் சரீரம் முழுவதையும் ஆண்டவர் கரைப்படுத்துகிறார். என்ன பண்றாரு? ஆயில் சக்கரத்தையும் கொளுத்தி போடுறாரு. கர்த்தரா நீதி உள்ள தேவன். அது மாத்திரமல்ல, பூமியின் நியாயாதிபதியை நீர் எழுந்து பெருமைக்காரனுக்கு பதில் அளியும். கர்த்தரோட பிள்ளைகளுக்கு விரோதமாக, அவர்கள் தரிசனங்களுக்கு விரோதமாக, அவர்களுடைய ஊழியத்திற்கு விரோதமாக, சிறிய ஊழியம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக நீர் தேவனை பிள்ளைகளை தூஷித்தலானா கர்த்தர் ஏன்னா அவர் எங்க எழுந்தாரு? பூமியில தான் பிறந்து வளர்ந்து எழுந்து போனார் ஆண்டவர். அதனால பூமியின் நியாயாதிபதியான இயேசு கிறிஸ்து எழுந்து பெருமை பாராட்டுகிற உன்னை பதிலளிப்பார். கர்த்தர் இந்த நாளிலும் தேவனுக்கு பயப்படுங்க. கொஞ்சமாவது மற்றவங்களுக்காக, மற்றவங்கள ஊழியத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம மரியாதை கொடுக்கணும். சிறிய ஊழியக்காரர்களை இன்றைக்கு அநேகர் கேவலப்படுத்துறாங்க, தரிசனங்களை கேவலப்படுத்துறாங்க. கர்த்தர் கொடுத்த கனியும் கர்த்தர் கொடுத்த கிருபையுமே கேவலமாக நடத்துறாங்க. இன்றைக்கும் தேவன் உங்களை சந்திக்க போகிறேன்றாரு. நீ ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. தேவன் நியாயம் செய்கிற தேவன், நீதி செய்கிற தேவன். ஆமென், ஆமென், ஆமென்.